ஹலோ மக்களே, ஜூலை 27 மெகா சந்தேஷம் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல பூமி தற்செயல நம்ம ஆகாஷ்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் இங்க பப்புக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். பப்புக்கா? அங்க எப்படி நீ தனியா போக முடியும்? அதாவது 2 பேர் பேரா தானே போக முடியும் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் எங்க தனியா போறேன், நான் தாராவோட போறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. இது தாராவோட போறியா அப்படின்னு சொல்லி இங்க பூமி பயந்துடுறாங்க. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா அவ தாராவோட நான் ககன் எல்லாரையும் நம்ப வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஆகாஷ் இவன் தான் ஆகாஷ்னு எல்லாருக்கும் தெரிய வச்சிருவானே, இப்ப நான் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு நம்ம பூமி மண்டை உடைச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே வழி, இப்ப நான் பப்புக்கு போய் அவனை கூப்பிடணும், அப்படின்னாதான் அவன் வருவான் அப்படின்னு சொல்லி இவங்க பப்புக்கு போகணும்னா இப்படி சாரி எல்லாம் கட்டிட்டு போனா அங்க பப்புக்கு போனா ஆகாஷை கூட்டிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்களுக்கு பூமிக்கு நல்ல நாள்ல மாடர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் வேற வழியே இல்லாம ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. அது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, கை இல்லை, சும்மா ஸ்லீவ்லெஸ் மாதிரி இருக்கு, பிடிக்கல. இருந்தாலும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பப்புக்கு எப்படி போவாங்களோ அதை மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. நம்ம பூமி ரெடி ஆயிட்டு வீட்டுக்குள்ள யாரும் இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு சரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. இவங்க கிளம்பி போறத யாரை பாக்குறா அப்படின்னு பார்த்தா நம்ம அபூர்வா பாத்துடுறாங்க. அவங்க பார்த்ததோட மட்டும் இல்லாம சூர்யாவுக்கு கால் பண்ணிடுறாங்க. ஹே சூர்யா, இங்க பாரு, பூமி இப்பதான் எங்க வீட்டுல இருந்து எங்கேயோ கிளம்பி பப்புக்கு எங்கேயோ போறா, அவ எங்க போறா என்ன பண்றான்னு எனக்கு தெரியல, நீ உடனே பூமியை ஃபாலோ பண்ணு, அவ இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இங்க பார்த்தா பப்புல நம்ம ஆகாஷ் தாராவும் அப்படி கண்ணோட கண் பார்த்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே டான்ஸ் ரொம்ப சூப்பரா ஹாப்பியா 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. பூமி அங்க வந்ததை கூட யாரும் பார்க்கல, அந்த அளவுக்கு 2 பேரும் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவர் தற்செயல ஆகாஷ் திரும்புறாரு. திரும்பும் போது பார்த்தா பூமி ஒரு சூப்பரான மாடர்ன் ட்ரெஸ்ல அப்படியே வர்றாங்க. அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, இருந்தாலுமே அந்த ட்ரெஸ்ல பூமியை பார்த்த உடனே நம்ம ஆகாஷ் அப்படியே பூமியோட அழகுல விழுந்துடுறாரு. அவர் பூமியை அழகு கண்டு மயங்கி தாரா கையை விட்டது மட்டும் இல்லாம தாராவை பிடிச்சிருக்கிறத விட்டுடுறாரு. தாரா பார்த்தா அந்த நேரத்துல கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்தோடனே இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க. அதை கூட நம்ம ஆகாஷ் கண்டுக்கவே இல்லை. கீழே விழுந்த தாராக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே பார்க்கல. இவர் பாட்டு அவனி என்ன வேணா கத்திட்டு போ அப்படின்னு சொல்லி அமைதியா இருக்கிறாரு. ஆகாஷ் எதை பூமியவே அப்படி வெறிச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. பூமியோட அழகு அப்படி ரசிச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கடுத்து அப்படியே கிட்ட வராங்க. பூமி கிட்ட டான்ஸ் உடனே நம்ம ஆகாஷ் பூமியை கூட்டி டான்ஸ் ஆடலான்னு நினைக்கிறாரு. அப்போது பார்த்தா கையை விலக்கி விடுறாங்க. நம்ம பூமி விலக்கி விட்டதோடு மட்டும் இல்லாம நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம உடனே இப்ப வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. உடனே சூர்யாவும் இந்த நேரத்துல பார்த்தா பப்புக்கு வந்துடுறாரு. உடனே ஆகாஷும் நம்ம பூமியும் இருக்கிற இதை தூரத்துல இருந்து நம்ம சூர்யா பாக்குறாரு. சூர்யாவுக்கு சந்தேகம் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சாச்சு. இப்ப இந்த நேரத்துல சூர்யா வந்தோடனே பூமியும் சூர்யா பாத்துடுறாங்க. ஐயோ, இப்ப நான் இவனை வெளியே எடுத்துட்டு போனா கண்டிப்பா இதுக்கு சந்தேகம் தான் வரும், இந்த சூர்யாவுக்கு இன்னும் சந்தேகம் தான் வரும். அதனால இப்ப வேற வழியே இல்லாம ஆகாஷ் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பூமி இந்த சூர்யா பாக்குறான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆகாஷோட அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி பண்ணிட்டே இருக்கிறாங்க. உடனே சூர்யா என்ன பண்றாரு, இது உடனே முதல்ல அபூர்வாக்கு நம்ம ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நீங்க சொன்னது உண்மைதான் மேடம், அந்த பூமி இங்க பப்ல தான் இருக்கா, அவ மட்டும் தனியா இல்ல, பப்ல இந்த சூர்யாவும் இந்த ககனும் கூட சேர்ந்து அவ டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி சொல்றாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, பூமி ட்ரிங்க்ஸ் அதாவது ஜூஸ்ன்னு நினைச்சு ட்ரிங்க்ஸை குடிக்க போறாங்களா, குடிச்சுட்டு அதுக்கடுத்து அவங்க அதுக்கடுத்து எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க, அதுக்கடுத்து ஆகாஷ்ங்கிற உண்மை வெளியே வர போதா, இல்ல குடிச்சிட்டு பூமி உண்மையெல்லாம் வளர போறாங்களா, என்ன நடக்க போகுது, இல்ல சரச்சந்திரா பார்க்க போறாரா, இல்ல அபூர்வா இதெல்லாம் வீடியோ எடுத்து என்ன பண்ண போறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிடுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டன் தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டிடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன். பை.